கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம 1 சாமுவேல் அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்தது, எப்படி குழந்தை கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம 1வது அதிகாரத்தில் பார்த்தோம். அடுத்தபடியாக குழந்தை கிடைத்தது நிமித்தம் எப்படி கர்த்தரை துதித்தால் அன்னாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக அன்னாளில் முதலாவது இல்லை யார் சீலவம் ஆலயம் ஆலயத்தில் பணிவிட செய்கிற ஆசாரியன் யாருன்னா ஏலி என்று சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆலயம் சீலோவில் இருக்கு. ஏலி தான் அதுக்கு என்ன செஞ்சாரு, பணிவிடை செய்து கொண்டிருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு வந்தாருன்னு சொல்லி. இப்ப அந்த ஆசாரனுடைய பிள்ளைகள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? இந்த சாமுவேல் தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவருடைய தாய் ஆலயத்திலே விட்டுட்டு போயிட்டதை நம்ம பார்த்தோம். இப்ப அந்த சாமுவேல் எப்படி ஆலயத்துல வளர்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்ப ஏலியின் குமாரர்கள். ஏலி வயசாயிடுச்சு, கண் மங்களாயிற்றுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனாலதான் அன்னாள் ஜெபிக்கும் போது நிவர்த்திருக்கிறா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டதை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த ஆசாரியன் கண் மங்களா இருந்தனால தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்றாங்க, அந்த ஆசாரிய ஊழியங்களை செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல இவங்க ஏலியின் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பேலியாளின் பிள்ளைகளா இருக்கிறாங்க. பேலியாளுன்னா யாரு, ரவுடித்தனமா இருக்கிறாங்க. அவங்க சரியா கர்த்தரை அறியல. அந்த அளவுல ஏலி என்ன செஞ்சுட்டாரு, தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தரை அறிகிற அறிவில வளர்க்கல. ஏன்னா ஆசாரியனுக்கு பிறகு ஆசாரியனுடைய பிள்ளைகளை தான் என்ன செய்யணும், அந்த ஆசாரிய வேலைக்கு வரணும். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா மோசே ஆரோனை பார்க்குறோம். மோசே பிரதான ஆசாரியனா இருந்தான், ஆரோன் நினைச்சிற ஆசாரியன் இருந்தான். அந்த ஆசாரனுடைய பிள்ளைகள் தான் என்ன செஞ்சாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டு வந்தாங்க. அதுல ஆரோனுக்கு 4 பிள்ளைகள் உண்டு. 2 பேர் என்ன செஞ்சாங்க, ஆசாரிய பணிவுடைய அந்நிய அக்கினியை கொண்டு வந்துட்டாங்க சரியான முறையில் செய்யாம. அதனால அவங்க 2 பேர் நினைச்சுறாங்க, அந்நிய அக்கினியை கொண்டு வந்தது மித்தம் 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். மீண்டும் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர் தான் ஆசாரிய ஊழியத்துக்கு செஞ்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்படி என்ன செய்யறாங்கன்னா, அந்த வம்ச வழியில தான் ஆசாரியர்கள் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி வச்சுக்கிறார். ஏன்னா லேவியர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், அவர்கள் தான் ஆசாரிய ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பணிவிட செய்யறதோ ஆசாரிய ஊழியம் செய்யறதோ லேவியர்கள் தான் அந்த 12 கோத்திரத்துல கர்த்தர் பிரித்தெடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம். அதனால அந்த அப்படியே அந்த லேவியர்கள்ல ஆசாரியனுடைய பிள்ளைகள் செய்யணும். அப்போ இந்த ஏலி தாத்தா என்ன செய்யறாருன்னா, இவர் ஆசாரிய வம்சத்துல இருக்கிறாரு. இவர் என்ன செய்யணும்னா, தன்னுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கணும், கண்டிச்சு வளர்த்திருக்கணும், கர்த்தருக்கு பயபக்தியில வளர்த்திருக்கணும். ஆனா இவர் சரியான வளர்க்கல். அதனாலதான் பாக்குறோம், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தாங்க, அவர்கள் கர்த்தரை அறியவில்லைன்னு சொல்லி பாக்குறோம். இவர் மக்களுக்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்யறாரு, ஜனங்களை கவனிக்கிறாரு, கரெக்ட், தீர்க்கதரிசன வெளிப்பாடு எல்லாம் இதோட செய்யறாரு. ஆனா தன்னுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சிருக்கணும், அவர் சிறு வயதிலே கண்டிச்சு வளர்ந்திருக்கணும். அடுத்தபடியாக கர்த்தரை அறியவில்லைங்கிற அளவுல வாலிபர்களா இருக்கிறாங்க, ஆசாரிய ஊழியம் செய்யற. கர்த்தரை அறியாதபடிக்கு எப்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும்? நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு ஊழியம் செஞ்சா மட்டும்தான் அது செய்ய முடியும். ஆனா அவங்க அறியாதபடி இருந்ததுனால அவங்க என்ன செய்றாங்க, ஒரு பேலியாளின் மக்களை ஒரு ரவுடியை போன்று இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்ப ஜனங்கள் என்ன செய்வாங்க, பலி செலுத்த வருவாங்க. இப்பொழுது நம்ம பாவ மன்னிப்பு பெற்றோம். முன்னால என்ன செய்வாங்க, என்ன பலி செலுத்தணும் அப்படின்னா சர்வாங்க தான பலி, போஜன பலி அப்படி சொல்லி நம்ம நிறைய பலிகள் முன்னால பார்த்தோம், ஒரு 7-8 பலிகள் பார்த்தோம். அப்படி பலி செலுத்த வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல சர்வாங்க தகன பலி செலுத்துவாங்க. அதுக்கு காளை மாடு இல்லை, அப்படி இல்லைன்னா ஆட்டுக்கடா, அப்படி இல்லை அப்படின்னா புறாக்குஞ்சி, இதை என்ன செய்வாங்க, தன்னுடைய பாவங்களுக்காக இதுக்காக என்ன செய்வாங்க, செலுத்துவாங்க. அப்படி செலுத்துறதுனால இப்போ சில ஜனங்கள் என்ன செய்றாங்க, அந்த சிலாவில் இருக்கிற தன்னுடைய அந்த பலிபீடத்துல என்ன செய்றாங்க, காணிக்கை செலுத்த வரவங்க செலுத்துவாங்க. இப்போ நான் இதுல பார்த்தது என்ன அப்படின்னா, ரத்தம் என்ன செய்யுது, ஆடோ மாடோ பலி செலுத்தும் போது, பிராவோ ஏதோ பலி செலுத்தும் போது ரத்தம் என்ன செய்யக்கூடாது, நம்ம புசிக்க கூடாது. ரத்தத்தை என்ன செய்யணும், அது கர்த்தருக்காக என்ன செஞ்சிடணும், தரையில ஊற்றி விட்டுறணும்னு சொல்லியிருக்காரு. பலி செலுத்தும் போது சர்வாங்க என்ன செய்யணும், தெளிக்கணும், பலிபீடத்தை சுற்றி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா குழி தோண்டி கீழே ஊற்றி விட்டுருவாங்க மீதி ரத்தத்தை. அதைதான் நம்ம பார்க்குறோம். அடுத்தலாம் கொழுப்பு எடுத்துடணும்னா நமக்கு சாப்பிடக்கூடாது, அது என்ன செய்யணும், ஆசாரியன் கர்த்தருக்காக என்ன செஞ்சிடணும், தகுனிச்சிடணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனா இவங்க என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, அந்த இவங்க பலி செலுத்த வந்திருக்கவங்க கிட்ட என்ன செய்வாங்க, முதல்ல அந்த ஆடை வெட்டுறாங்க, ஆடோ மாடோ வெட்டுறாங்கன்னு வச்சுக்காங்க.
வெட்டும் போது என்ன செய்வாங்கன்னா அந்த லேவி அந்த ஆசர் ஒப்பனை பிணைகாசு என்ன செய்றாங்கன்னா லேவியினுடைய பிள்ளைகள் அவங்க கையில வேலைக்காரங்க இருப்பாங்களா, அவங்க கிட்ட என்ன செஞ்சிருவாங்கன்னா இவங்க பலி செலுத்தும் போது பச்சைக்கறியை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்ப இவங்க வந்து பச்சைக்கறியை வாங்கிட்டு வான்னு சொல்லி கேட்ட உடனே பச்சைக்கறி என்ன செய்வாங்க, முதலாவது ரத்தத்தை கத்துக்கு செலுத்திட்டு அடுத்தல கொழுப்பையும் கருத்துக்கு என்ன செய்வாங்க, தகன பலி செலுத்தணும். செலுத்திட்டு அப்புறம் என்ன செய்வாங்க, கொப்பரையிலையோ சட்டிலையோ இதை வச்சு என்ன செய்வாங்க, அதை வேக வைப்பாங்க. வேக வச்சு அவங்க என்ன செய்றாங்க, சாப்பிடுவாங்க. இவன் என்ன செய்வான் அப்படின்னா, அந்த 2 பேரும் அவங்க பழி செலுத்த வந்திருக்கவங்ககிட்ட எங்களுக்கு பச்சைக்கறியை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வேலைக்காரனை அனுப்பிவிட்டு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இப்போ சட்டியில் இருந்து கறி வெந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். கறி வெந்துட்டு இருக்கிறப்போ ஒரு முற்குருவில் ஆயுதத்தை கொண்டு போவாங்களாம். கொண்டு போய் எங்கள் ஆசாரியனுக்கு நீங்கள் பச்சைக்கறியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பலி செலுத்திட்டு இருக்கும்போது அந்த இறைச்சி வெந்துட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க, முக்குருவில் ஆயுதத்தை அந்த கொப்பரையில் என்ன செய்வாங்க, குத்துவாங்களாம். முக்குருவில் ஆயுதம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த நம்ம ஸ்பூனு கூட பார்த்துருந்த இந்த நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது கூட அந்த அந்த முக்குருவில் ஆயுதம், சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம சாப்பிடலாம், அந்த முக்குருவில் ஆயுதம் அது வந்து பெருசாக இருக்கும். அவங்களுக்கு சட்டியில் வேகம் வைக்கும்போது பெருசாக இருக்கும்ல, அந்த ஆயுதத்தை குத்தும் போது என்ன செஞ்சிடும், அந்த முக்குருள் ஆயுதம் அந்த இறைச்சியை என்ன செய்யறோம், அடுப்புல இருந்து அப்படி குத்தி என்ன செஞ்சிடும், எடுத்துரும். அப்படி அவங்க வந்து பலி இறைச்சி வெந்துட்டு இருக்கும்போது அந்த ஆசாரண்டு வேலைக்காரங்க அதை குத்தி அந்த சட்டி வெந்துட்டு இருக்க கறி என்ன செய்வாங்க, அப்படி எடுத்துருவாங்க. எடுக்கும்போது ஆசாரியன் என்ன செஞ்சிருவான், அதை வந்து அவங்ககிட்ட என்ன செஞ்சிருவான், வாங்கி எடுத்துருவான். இப்படியாக என்ன செய்வாங்கன்னா செஞ்சிட்டு இருப்பாங்க. அதே போல கொழுப்பு இப்போ வந்து வெந்துட்டு இருக்கும்போது ஆயுதத்தை விட்டு எடுக்கிறாங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றதுனால அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா பச்சைக்கறியே கேட்பாங்க, எனக்கு பச்சைக்கறியை கூட்டு, எங்களுக்கு வெந்த கறி வேண்டாம். இப்போ வெந்துட்டு இருக்கும்போது அவசரப்பட்டு முக்குருள் ஆயுதத்தை விட்டு எடுத்துடுறாங்க, அது ஒரு தப்பு. இன்னும் வேக வச்சு இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறாங்க, அதுக்கு முன்னால அவசர புத்தி. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்கன்னா எங்களுக்கு பச்சை குறிய கூடி, எங்களுக்கு வெந்த கறி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரங்க என்ன செய்வாங்க, ஆசாரின்னு சொல்லி ஜனங்கள் பழி செலுத்த வரும்போது அவங்ககிட்ட அப்படி கேட்கறது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் முதல்ல என்ன செய்றோம், கொழுப்பை என்ன செஞ்சிடும், நாங்கள் முறைப்படி கற்றுக்கு நாங்கள் தகனிச்சுக்கிடுதோம், அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை என்ன செய்றோம், கறி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லுவாங்க, இல்லை கொழுப்புல நீங்க தங்குறதுக்கு முன்னால எங்களுக்கு பச்சைக்கறியை கொடுங்க, நீங்க இல்லைன்னா நாங்க அடிச்சிடுவோம் பிடிங்கிடுவோம் அப்படின்னு எங்க மனப்பத்தி நாங்க பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, சண்டை போட்டு அடிச்சிருவாங்க, அதை பிடிங்கிடுவாங்க. இப்ப இந்த இது வந்து என்ன செய்யல, கர்த்தருக்கு வந்து என்ன செய்யல, பிடிக்கல. ஏன்னா ஒரு ஆசாரியன் இப்படி இருக்கக்கூடாதுல்ல, ஆசாரியன் வந்து ஆசாரிய பிள்ளைகள் இப்படி இருக்கலாமா, வந்து சரியான முறையில பயபக்தியை வளர்க்கறதுனால, கர்த்தரை சரியான முறையில் அறியாதனால இவங்க என்ன செய்றாங்க, இப்படிப்பட்ட பாவத்துக்கு என்ன செய்றாங்க, ஆளாகிறாங்க. அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட பலவந்தமா என்ன செஞ்சிருவாங்களாம், பிடிக்கிடுவாங்களாம். இப்படி பிடுங்கி என்ன செய்றாங்க, இவங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்கனால இவங்க பாவம் கர்த்தருடைய பார்வையில் என்னது மிகவும் பெரிதாயிடுச்சாம். அதனால ஜனங்களுக்குமே காணிக்கை செலுத்த வரும்போது இவங்களுக்கே வெறுப்பா இருக்குது. ஏன்னா இவன் தான் எதுவுமே செய்ய விட மாட்டேங்கான், பிடிங்கிறதான். அது மாத்திரமில்ல, அங்க வந்து பலி செலுத்த வரும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த ஸ்திரீகளோட என்ன செய்வாங்க, விபச்சாரமா என்ன செஞ்சிருவாங்களாம். இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் என்ன செய்றாங்க, அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ஒண்ணு கறியை என்ன செய்றாங்க, கர்த்தருக்கு தகனிக்கிறதுக்கு முன்னால பிடிங்கிருந்தாங்க, 2வது வந்து விபச்சார பாவம் செஞ்சிருந்தாங்க அந்த அங்க வச்சு. அதனால இதெல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. இது ஏலிதத்தை என்ன செய்யல, உங்களை கண்டிச்சு வளர்க்கவும் இல்லை. இந்த சூழ்நிலையில ஜனங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் ஜனங்களுக்கு என்ன செய்யுது, பலி செலுத்த வரவோ சில ஆலயத்துக்கு வரவோ அவங்களுக்கு வெறுப்பாக தான் இருக்குது, அந்த வெறுப்புல தான் வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ வந்து நம்ம சாமுவேலை பார்க்கிறோம். இப்போ வந்து ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஆசாரியனாகி ஏலியனுடைய பிள்ளைகள், ஓப்பிலி பிரகாஷ் வச்சு பார்த்தோம். இப்போ சாமுவேல் பார்க்கும். சாமுவேல் வந்து அவருடைய தாய் என்ன செஞ்சிருந்தா, பால் மறக்க மட்டும் தான் வளர்த்துட்டு பால் மறந்த பிறகு அசையெல்லாம் ஆலயத்தில் உண்டு கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினபடி என்ன செஞ்சா கொண்டு விட்டுட்டு வந்துட்டான். ஏன்னா குழந்தை இல்லாதனால அந்த குழந்தை நான் கர்த்தருக்கு நான் விட்டுருவேன் ஆலயத்தில் சொல்லி பொருத்தனை பண்ணனால கொண்டு எடுத்துட்டா. பால் மறந்த பிறகு அங்கே கொண்டு விட்டுருக்கான். ஏலி கன்சைடு, ஏலி தாத்தாவுடைய கன்சைடில் நினைச்சது வளர்ந்து வருது, ஆலயத்தில் இருக்கிறான். ஏலி தாத்தாவும் அவனை நினைச்சிருவாங்க ஆலயத்தில் படுப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சாமுவேல் என்ன செய்றான்னா, பிள்ளையாண்டான் இப்போ சணலுள் ஏபத்தை தரித்தவனா கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்றான், பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க எல்லாம் ஏபோத்து தான் தரிச்சு, சணலுள் ஏபோத்து தான் நினைச்சணும் சரிக்கணும். அப்போ இவன் சின்ன பிள்ளையா இருந்ததுனால அங்கேயே வளர்ந்து வந்ததுனால இவன் என்ன செய்றான், அந்த சணநூல் ஏபத்தை தரித்து கொண்டு ஏலி தத்தாவுக்கு முன்பாக கர்த்தருக்கு என்ன செய்றான், பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். அவனோட தாய் என்ன செய்வாங்க, தாய் தப்ப வந்து வருஷந்தோறும் என்ன செய்வாங்க,
அந்த சீலம் ஆலயத்துக்கு பலி செலுத்த வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே போல் இப்போ வருஷத்துக்குள்ள ஒருக்கா இருந்துச்சு வந்த சீலம் ஆலயத்துக்கு வரும்போது இப்ராஹிம் மலையிலேருந்து அவங்க வராங்க. இதில் பெத்லஹேமில் இப்ராஹிம் மலையிலேருந்து அவங்க நினைச்சுறாங்க வராங்க. அப்போ அவங்க வரும்போது என்ன செய்றோன்னா தன்னுடைய பையனுக்கு சிறுவனா இருக்கிறனால ஒரு சின்ன தட்டை ஒன்று என்ன செஞ்சிருவா, புதுசாக தச்சு கொண்டு வருவா. தச்சு கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுப்பான். ஏன்னா இப்போ ஏலி என்னச்சுவார்னா இப்போ எல்கானாவையும் அவனுடைய மனைவியையும் என்னச்சுவார், மனைவியாக அண்ணாலையும் என்னச்சுவார் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்குன்னு இந்த பிள்ளையை வளர உங்களை என்ன செய்றாங்க, சின்ன தட்டை கொடுத்துருக்குறாங்க. வந்தோடனே ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு என்ன சொல்லி இப்போ ஆசீர்வதிக்காருன்னா, இப்போ தன்னுடைய குழந்தை விட்டுட்டு வந்து மறு வருஷம் வந்திருக்கா, அதனால சின்ன சட்டையை ஒன்று தச்சுட்டு வந்திருக்கா. இப்போ ஏலி என்ன செய்றாருன்னா, இவ வந்து கர்த்தரிடத்துலேருந்து கொண்டு ஏலி தத்தன்னு விடும்போது அவ என்ன சொல்றான்னா, ஏலி எல்கானாவையும் அவனுடைய குமாரையும் அவனுடைய அதனாலே ஆசீர்வதி சொல்றான். இந்த ஸ்திரீ வந்து கர்த்தருக்கன்று என்ன செய்றா, சாமுவேல் என்ன செஞ்சா ஒப்பு கொடுத்தா. அதனால அவனுக்கு பதிலாக கர்த்தருக்கன்று ஒப்பு கொடுத்தபடினால அவனுக்கு பதிலாக கர்த்தர்களுக்கு என்ன செய்யணும், சந்தானம் கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி இவங்க ஆலயத்துக்கு வந்திருக்கும் போது என்ன செய்றாரு, எலிதத்தை அவங்கள ஆசீர்வதித்து விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, அவங்க சிலம் ஆலயத்துல பள்ளிலாம் செலுத்திட்டு பண்டிகை கொண்டாடிட்டு என்ன செய்றாங்க, தன்னுடைய ஊருக்கு என்ன செய்றாங்க போயிட்டாங்க. போன பிறகு அண்ணாள் கர்த்தர் என்ன செய்றாரு, அண்ணாலே கடாட்சித்தார். ஏன்னா அவருக்கு ஒரு பிள்ளை தான் பிறந்துச்சு, அதை ஆலயத்தில் விட்டுட்டான். மறு வருஷத்துல ஆலயத்துக்கு வந்துட்டு போகும்போது கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்த்தாரு. அதனால இப்ப அண்ணாள் கற்பந்தரிக்கு முடிச்சார். இப்போ ஏழுதத்தாவே என்ன செஞ்சார், ஆசிரியர் அண்ணலங்க விட்டதுனால இவளால சந்தானம் பெருக கடவுதுன்னு சொல்லி ஆசீர்வதித்து விட்டுருக்காரு. இப்போ ஊருக்கு போன உடனே அவளை என்ன செய்றா, கற்பந்தரிக்க ஆரம்பிச்சிட்டா. கற்பந்தரிக்கிறா. இப்போ அண்ணாள் வந்து என்ன செய்றா, 3 குமாரர் 2 பெண் குமார்த்திகளையும் பெற்றெடுக்க செஞ்சார். சாமுவேல் ஏற்கனவே பெற்று ஆயத்துக்கு விட்டுட்டா. அதுக்கப்புறம் கர்த்தர் அவளுக்கு 3 குமாரர் 2 குமார்த்திகளையும் கொடுக்குறாரு. 5 சாமுவேல் சேர்த்த 6 பிள்ளைகள். இப்போ இவங்க என்ன செய்றாங்க, இவங்க வந்து அவங்க வீட்டில் 5 பிள்ளைகளை நினைச்சுறாங்க, அவங்க வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இப்போ வந்து நம்ம சாமுவேல் கதையை பார்த்தோம். அடுத்தபடியாக ஏலியை பார்க்குறோம். ஏலி என்ன செய்றான்னா, இப்போ ஏலி மிகுந்த கிழவனா இருக்கிறான். மிகுந்த கிழவனா இருந்ததுனால கண்ணும் தெரியல. இப்போ வந்து இவங்க நம்ம பார்த்தோம்ல, அவங்க பலி செலுத்த வரும்போது ஆகாரத்தெல்லாம் அவங்க பிடுங்கிடுவாங்க சொல்லி பார்த்தோம்ல, பச்சைக்கறி கொடுன்னு சொல்லிட்டு கொழுப்பு தவணைக்கு முன்னால் பிடுங்குவான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக என்ன சொல்லுவாங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வாசல் வர்ற ஸ்திரீகளோடு அவங்க என்ன சொல்லுவாங்க, பாவம் செஞ்சுருவாங்கன்னு சொல்லிலாம் பார்த்தோம்ல. இந்த செய்தியை இப்போ ஏலி தத்தா என்ன செய்றாரு, கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே அவர் சொல்றாரு, அவங்க பிள்ளைகிட்ட சொல்லி எந்த பாவம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த காரியம் செய்யறது கர்த்தருக்கு பிடிக்காது, அதனால இது வேண்டாம். இந்த நீங்க வந்து பொல்லாதபடி நடக்கிறதா நான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிறார். பொல்லாத நடக்கிறத கேள்விப்படுறேங்கிறார். அப்போ இவர் ஆரம்பத்திலே வளர்த்துருந்தா இவங்க இப்படி இதுக்கு வந்திருப்பாங்களா, வந்திருக்க மாட்டாங்க. இப்போ இவருக்கு வயதான கிழவன் ஆயிட்டாரு. இப்போ இவர் சொல்லி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. இப்போ அதனால கண்டிச்சு வளர்க்காம வளர்த்து வந்துட்டாரு. இப்போ இவங்க ஆசரிப்பு கூடத்துக்கு வர பிள்ளைகளோட அப்படி பாவம் செய்றாங்க, இப்படி கறியெல்லாம் பிடுங்குறாங்க செய்தி கேள்விப்பட்ட உடனே சொல்றாரு, எனக்கு குமாரே இது வேண்டாம். ஏன்னா ஆசாரியன்னு எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தர் பரிசுத்தத்துக்குலாம் அவங்கள அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப பரிசுத்தமா இருக்கிறவங்க இப்படி பாவம் செஞ்சானா கர்த்தர் விட மாட்டாருல்ல. 2வது பரிசுத்தமா இருக்கணும், அவங்க என்ன சொல்லணும், பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையை விட்டுட்டு கர்த்தருக்கு தான் முதல்ல செலுத்துன்னு தெரிஞ்சும் அவங்க பிடுங்கணும், அதை விடுவாரா? இப்படி இந்த கையில பொல்லாத பாவங்கள் செஞ்சதுனால இப்போ என்ன செய்ய, இவர் வீட்டு நீங்க வந்து இப்படி பாவம் செய்யறது தப்பு, ஏன் நீங்க இப்படி மீறி செய்றீங்க, மனசுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செஞ்சா நியாயாதிபதி அவங்க என்ன செஞ்சிருவாங்க, தீர்த்துருவாங்க. ஆனா ஒருவன் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்வானால் அவனுக்கு விண்ணப்பம் செய்ததுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் வயசானதான் அவங்க சொல்ல நினைச்சல, அவங்க கேட்காதனால இப்போ கர்த்தர் என்ன செஞ்சாரு, இவங்கள சங்கரிக்கிறதுக்கு சித்தமாயிட்டார். கர்த்தருக்கு பிடிக்காது. ஏன்னா ஆசார கூடாரத்துல வச்சு ஒரு ஆசாரியன் உபச்சாரம் செய்யணும்னா ஜனங்கள் அப்போ சபைக்கு ஒழுங்கா வர முடியுமா, வர முடியாது. அதனால அவங்களே வேண்டாம் வெறுப்பதானே வராங்க. அதனால இந்த காரியம் கர்த்தருக்கு பிடிக்காதனால கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவங்கள சங்கரிக்கிறதுக்கு சித்தமாயிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக சாமுவேலை பார்க்குறோம். சாமுவேல் என்ன செய்றான்னா, சிறுவனா இருக்கிறான். இப்போ நம்ம கர்த்தருக்கு முன்பாக சணல் ஏப்பத்தை தடுத்து அவன் வந்து என்ன செய்றான், கர்த்தருக்கு பணிவிடை செய்தான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அது மாத்திரம் இல்லை, சாமுவேல் என்ன செய்றான்னா, இப்போ பெரியவனாய் இப்போ வளர்ந்துட்டான். பெரியவனாய் வளர்ந்தது நிமித்தம் என்ன செய்றான்னா, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் என்ன செய்றான், பிரியமா நடந்து கொண்டான். ஏலியின் பிள்ளைகள் அப்படி இல்லை, கர்த்தருக்கும் பிரியமா நடக்கல, மனுஷனுக்கும் பிரியமா நடக்கல. ஆனா சாமுவேல் என்ன செய்றான்னா, அவர் கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து வளர்ந்து வந்தனால
இவன் என்ன செய்றான், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் என்ன செய்றான், பிரியமாய் நடந்து கொண்டான்னு சொல்லி நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இப்ப தேவனுடைய மனுஷன் ஒருவன் என்ன செய்றான்னா ஏலி தாத்தாட்ட வர்றாரு. ஏலி தாத்தாட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்றாங்கன்னா பாவம் செய்றாங்கன்னு சொல்றதுக்கு அது சொல்றாரு. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலிகிட்ட வந்து சொல்றாரு, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் பிதாவின் வீட்டார், பிதாவின் வீட்டார்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் பிதாவின் வீட்டார். அவங்க என்னதுன்னா எகிப்தில் என்ன செய்றாங்க, பார்வோன் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் அப்படிங்கிறார். ஏன்னா தூதன் சொல்றார், கர்த்தர் சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, பஞ்சத்தினால இருந்தனால கானானுக்கு போயிருந்தாங்க. அங்கே யோசேப்பு அவங்கள பராமரித்தான்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அங்கே இருக்கும்போது பார்வோன் அவங்கள கொடுமைப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் அதை விட்டு கர்த்தர் இவங்களோட வேண்டுதல் சத்தத்தை கேட்டு மோசே ஆரோனை அனுப்பி அவங்களை வெடித்து கொண்டு வந்தாரு. அப்புறம் வனாந்திரத்திலையும் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தாங்க. வனாந்திரம் முறுமுறுத்தவங்களும் என்ன செய்ய அழிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் என்ன செய்றாங்க, இதெல்லாம் அந்த கர்த்தருடைய தூதன் ஒருவர் என்ன செய்றான், ஏலி தாத்தாட்ட வந்து சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் வந்து சொல்றாரு, இப்படி உங்களோட பிதாக்கள் எழுத்து பார்வோன் வீட்டில் இருக்கையில் கர்த்தர் என்ன வெளிப்படுத்தி அவங்கள அழைச்சிட்டு வந்தாரு. அந்த நேரத்துல உங்களை யாரு பலிபிடத்துல பலியிடவும் தூபம் காட்டவும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏபோத்து தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிலும் உங்களை தான் என்ன செஞ்சார், ஆசாரியனாக தெரிந்து கொண்டார். உங்கள் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலியெல்லாம் கொடுக்கலையா, உங்கள் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலியெல்லாம் கொடுக்கலையா, என் வாசஸ்தலத்துல செலுத்தும்படி என் கட்டளையிட்ட பலியையும் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேங்கிறார். ஏன்னா உங்களுக்கு தான் சர்வாதான பலிகள்லாம் செலுத்தும் போது கர்த்தருக்கு செலுத்திட்டு கொழுப்பையும் ரத்தத்தையும் செலுத்திட்டு மீதி யாரு உங்களுக்கு தானே கொடுக்குறாரு, ஆசாரியம் தானே கொடுக்குறாங்க. ஆசாரியம் தானே அந்த ஆகாரங்கள்லாம் புசிக்கிறாங்க, மற்ற யாருமா புசிக்கிறாங்க இல்லையே, அவங்களாம் உங்க குடும்பம் தான் நிறுத்துது. அந்த தான பலி சர்வாங்க தான பலி விடுற ஆகாரங்கள்ல ரத்தத்தையும் கொழுப்பு செய்து மீதி சாப்பிட்றாங்க. அதை தான் சொல்றாரு, பலிபிடத்திலையும் பலியிடும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபத்தை தரிக்கவும் இஸ்ரேல் கோத்திரங்கள்லாம் அவனே எனக்கு ஆசாரியனா தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரேல் புத்திர தகன பலியெல்லாம் கொடுக்கலையா, இப்போ என் வாசஸ்தலத்துல செலுத்தும்படி கட்டையிட்ட பலியும் காணிக்கையை நீங்கள் உதைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கத்த ஜனமாய் இஸ்ரவேலின் காணிக்கையெல்லாம் பிரதான மனைவிகளை கொண்டு உங்களை என்ன கொழுக்க பண்ணும்படிக்கு என்னை பார்க்கலாம் உன் குமாரரை நீ என்ன சிறு மதிக்கிறா, கத்திர மதிக்க இப்படி எல்லாம் கொடுத்தோம், நீ என்னை மதிக்காதபடிக்கு உன் குமாரரை நீ மதிச்சு நடக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய மனுஷன் வந்து என்ன செய்றாரு, ஏலி தாத்தாட்ட வந்து சொல்றாரு, ஆகியால் நீ இப்படிலாம் உன்னுடைய கர்த்தரை மதிக்காதபடிக்கு உன் குமாரை மதிச்சு நடந்ததுனால இஸ்ரவேலில் தேவனுடைய கர்த்தர் சொல்றது என்னன்னா, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்ததியில் என்ன சொன்னாங்க, சன்னதியில் நடந்து கொள்வாருன்னு சொல்லி நான் உனக்கு நிச்சயமா நினைச்சிருந்த நாங்கள கட்டளை இட்டு இருந்தாரு. ஆனா நீங்க அதுக்கு வந்து செய்யாதபடினால கர்த்தருக்கு உங்களுக்கும் தூரம் ஆயிடுச்சு. அதனால கர்த்தரை கனம் பண்ணா அவனை கனம் பண்ணுவார், கர்த்தரை கனம் பண்ணாதவர்கள் கனம் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா என்னை யார் கனம் பண்றாங்க கனம் பண்ணுவேன், என்னை யார் அசிட்ட பண்ணாங்களோ அவங்களை கனவினப்படுவான்னு சொல்லி கர்த்தர் சொல்லுறாரு அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய மனுஷன் வந்து எழுதத்தோட சொல்றாரு, உன் வீட்டுல வந்து ஒரு கிழவனும் இனி இராதபடிக்கு. இப்போ எழுதத்த வயசானவர் இருக்காரு, பசங்கெல்லாம் குமாரர்களா இருக்கிறாங்க. அதான் சொல்ற, உன் வீட்டுல இனி ஒரு கிழவன் கூட என்ன செய்து இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போட நாட்கள் வருங்கிறார். புயனா கை, அதான் நினைச்சுறாரு, என் வயதானவங்க யாருமே உன் வீட்டுல இருக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட உன் கிழவனும் உன்னுடைய உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் தரித்துப்பட கிழவன் யாரும் இல்லாதபடிக்கு என்ன செய்றாங்க, தரித்துப்பட நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிடுறாருன்னு சொல்றாரு. இஸ்ரவேலில் செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்தை நீங்க நினைச்சிருங்க, ஒவ்வொருத்தரவத்தை நீங்க வந்து இது நாள் வரைக்கும் நன்மையாக அனுபவிச்சிங்க, இனியே நன்மை அனுப்பிக்காதபடிக்கு நீங்க என்ன செய்வீங்க, நீங்க ஒவ்வொருத்தரத்தை தான் அனுபவிக்க போறீங்க. இனி ஒரு வீட்டுல உங்க வீட்டுல இந்த ஆசாரிய வம்சத்துல என்ன செய்ய மாட்டீங்க, உன் குடும்பத்துல சந்ததியா வரும்ல, இதுல வந்து நீங்க என்ன செய்யுங்க, நீ வயசானவங்க யாரும் நீங்க இங்க இருக்க போறது இல்லை, கிழவனும் உன் வீட்டுல ஒரு கிழவனும் இங்க இருக்க போறது இல்லைன்னு சொல்றாரு. அதனால என் பலிபிடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மலமாக்காதவர்களோ உன் கண்களை என்ன பூத்து பண்ணவும் உன் ஆத்மா வேதனைப்படுத்தவும் நினைச்சுவாங்க வைக்கப்படுவாங்க. உன் வம்சத்துல யாவரும் வாழ வயல செத்துப்பாங்க, வாழ வயசுலயே உன் வம்சத்துல உள்ளவங்க செத்து போயிடுவாங்க, கிழவங்க யாரும் உன் வயசுல இருக்க போறதுல உங்களுக்கு பதிலாக நான் நினைச்சுவேன் என்ன வேற பலிபிடத்துல செவிக்க வேறவங்களும் நான் நினைச்சுவேன் ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஓப்பனி பிரகாசனும் உன் 2 குமாரர்களும் இப்போது வருவதே உனக்கு அடையாளமா இருக்குங்கிறார்.
ஏன்னா வள வயதில் குமார் யாரும் இருக்க மாட்டாங்கனால இது போன சந்ததியில் ஓப்பனி பிரகாசு தான் முதலாவது நடக்க போது தான் உங்களுக்கு அடையாளம்னு சொல்றாரு. அதனால அப்படி அவருக்கு 2 பேரும் ஒரே நாள்ல சாவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்கதாக உண்மையில ஒரு ஆசாரியனா நினைச்சுவேன், எழும்ப பண்ணுவேன். அவனுக்கு அவன் எனக்கு செய்வான், நிலையான வீட்டை எனக்கு கட்டுவான். அவன் நினைச்சுவான் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருப்பான். அவன் சகல நாளும் எனக்கு முன்பாக நடந்து கொள்வான். உன்னுடைய சந்ததியை ஆசாரிய வம்சத்தை நான் எடுத்து போட்டுருவேன்னு சொல்லிட்டார். கத்துக்கு ஏற்ற என்னுடைய உள்ளத்துக்கு ஏற்றவங்கள நினைச்சுவேன் நான் ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. ஆனா அப்போ அப்படி அப்படி நடக்கும்போது உன் வீட்டார்ல யாரெல்லாம் மீதியா இருக்கிறவங்களோ இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு வெள்ளி பணத்துக்கும் ஒரு அப்பத்துண்டுக்கும் அவங்க என்ன செய்வாங்க, அவனிடத்துல போய் நான் வந்து இப்போ என் சித்தமானபடி நான் வைக்கிற ஆசாரன்ட்டு போய் அவன் என்ன செய்வாங்க, வெளி பணத்துக்கும் ஒரு துண்டு அப்பத்துணிக்கும் என்ன செய்வாங்க, அவங்க இடத்துல இருந்து கெஞ்சுவாங்க. கெஞ்சும் அவங்க செய்ய மாட்டாங்க, சரியா கொடுக்க மாட்டாங்க. அங்க கொஞ்சம் என்ன செய்வாங்க, அப்போ சாப்பிட யாதோ ஒரு ஆசாரிய ஊழியத்தில் எங்களை சேர்த்து கொள்ளுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கெஞ்சுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுல உங்களோட குடும்பத்துல என்ன செய்யும், சாபம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த தேவனுடைய மனசுல என்ன செய்றாரு, ஏலிட்டன்னு சொல்றாரு. ஏலி அதோட ஆசாரம் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை குடும்பத்தை நடத்தினா ஒரு வேதவசனம் இருக்கு, தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி சபையை நடத்துவான்னு சொல்லி 1 கொரிந்தியர்ல இருக்குது. இவங்க தன்னுடைய குமாரர்களை சரியான முறையில நடத்தாத நிமித்தம் இப்போ அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு சாபம் பாருங்க. இனி வயசானவங்க ஏலி தாத்தா தான் வயசானது, இதுக்கப்புறம் வாழ வயதிலேயே எல்லாரும் மறிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா இவங்க அதே மாதிரி உங்க சந்ததியை தள்ளி வேற சந்ததியில இருந்து கர்த்தர் நினைச்சாரு, கர்த்தருக்கு ஊழியங்களை செய்ய தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்றாரு. இது போலதான் நாமளும் என்ன செய்யணும், நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கணும். நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நம்ம என்ன செய்யணும், வளர்த்து விடணும். அப்படி நம்ம வளர்த்து விடலை அப்படின்னா நமக்கு எப்படி ஏலித்தத்தா குடும்பம் சாபம் வந்துச்சோ அதே சாபம் நமக்கும் கர்த்தரை அனுமதிச்சிடக்கூடாது. அப்போ அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம பரிசுத்தம் ஊழியம் செய்யறதா இருந்தா பிள்ளைக்காரங்க பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்க்கணும், குடும்பத்தை பரிசுத்தமா நடத்தணும். ஊழியம் செய்யல கர்த்தரோட பிள்ளைகளை நாங்க இருக்கிறோம் அப்படின்னாலும் நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருக்கணும், பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்துவோம். கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதனால இதை கண்டு பயந்துடாதங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.